நமஸ்காரம். மனிஷா ஃபேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம தலையிலெல்லாம் போடுவோம்ல குஷி கிளிப்ஸ், அதை வந்து டிசைனாக பண்ணலாம். அந்த குஷி கிளிப்பில் வெரைட்டிஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த பவுஸ்லாம் வச்சுருக்கேன், பவு மாடலில் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரீயில் இருக்கிறது எல்லாமே வந்து கிளிப்ஸ் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து அதே இதில் வந்து இப்போ ப்ரௌச்சஸ் ஒர்க்கு பண்ணுறாங்கல்ல ப்ளவுஸ்லாம், அதில் அதே மாதிரி இதில் வந்து கிளிப்ஸில் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்டோன் வெரைட்டி ஸ்மாலாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இன்றைக்கி இந்த கிளிப் வெரைட்டி பார்த்தோம். அதில் வந்து நம்ம என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம், டிசைன்ஸ் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஒரு சின்ன மெசேஜோடு முடிக்கலாம்னு பார்க்குறேன். என்ன மெசேஜ்னால், இப்போ எல்லோரும் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறோம், எப்போ பார்த்தாலும் தலையை தொங்க போட்டுட்டு மொபைலை பார்த்துட்டே இருக்கோம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், தலையை தொங்க போடுறது எப்போ? மோஸ்ட்லி எல்லாரையுமே தலையை தொங்க, ஒரு குடிமானம் இல்லை, ஒரு உயிரோட்டம் இல்லை. எப்பயுமே வந்து லைவாக இருக்கிற ஒரு ஃபேஸை நேராக பார்க்குறதுக்கும் தலையை தொங்க போட்டுட்ருக்கிற ஃபேஸை பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம முதுகுத்தண்டு நேராக இருக்கும்போது நம்ம உயிரோட்டம் வந்து உயிர் சக்தி நிலை அடையும் போது நம்மளுக்கு ஆரோக்கியம் வந்து எந்த குறைவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி சத்குருவோட என்லைட்மெண்ட் டே. இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை ஏன் பதிவிடுறேன்னா, சத்குரு உடைய என்லைட்மெண்ட் டே அன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். முதுகு தண்டு நேராக உட்காந்து நம்மளுடைய எங்கே உட்காந்தாலும் முதுகு தண்டு நேராக உட்காந்து அட்லீஸ்ட் அதனால நம்ம ஒரு சாதனா மாதிரி செஞ்சால். அப்புறம் யோக நமஸ்காரம். நமஸ்காரம் பண்ணும்போது இந்த இரு கைகளும் தூக்கி பண்ணும்போது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம், மனது ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்குது அப்படின்றது சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து இந்த மெசேஜ் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தலையை தொங்க போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர்ஸே சொல்லுவாங்க, இந்த மாதிரி நெக்கில் வந்து ப்ராப்ளம், ஸ்பைன்ஸில் வந்து இந்த நெக் ப்ராப்ளம் வருது, குழந்தைங்களுடைய மூளைக்கு பிளட் சர்க்குலேஷன் போடுது. ஒன்லி டெட் பர்சன்ஸ் எப்போ ஒருத்தவங்க ஹேண்ட் பண்ணி தொங்க விடும்போது தான் வந்து அவங்க தலையை தொங்க போட்டு கீழே. நீங்கள் ரோட்டில் பப்ளிக் பிளேஸில் நடந்து போனாலும் அவங்களுடைய தலை தொங்கிக்கிட்டு இருக்கோம். எங்கே போனாலும் இப்போ ஒரு ரோட்டில் நான் நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ரோட்டை க்ராஸ் பண்ணுறாங்க. அவங்க பையன் வந்து எதிர்க்க க்ராஸ் பண்ணாங்க. 2 பேருமே வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்க்காம க்ராஸ் பண்ணால் என்ன ஆகுறது? வண்டி இந்த பக்கம் வருது, லாரி வருது. அதுலேயும் ஜீப்ரா க்ராசிங்லலாம் க்ராஸ் பண்ணுறது இல்லை, அப்படியே க்ராஸ் பண்ணுறது. ரோட்டில் நடந்து போகும்போது மொபைல் எப்படி தலையை தொங்கிடும். அம்மா நீ உயிரோடு இருக்கியா இல்லையான்றது அப்புறம் தான் செக் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன், இந்த மாதிரி காலம் போயிட்டு இருக்கும்போது நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுலேயும் முக்கியமாக குழந்தைங்கள்கிட்ட எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுத்து லேர்ன் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுடைய முதல் ஆரோக்கியத்தை அங்கேயே இருக்கிற ப்ளக்கை பிடிங்கி விட்டால் என்ன ஆகுறது? முதல் அந்த ஆரோக்கியத்தை வந்து நம்ம மேம்படுத்துவதற்கு முடிஞ்ச வரைக்கும் மொபைலை தவிர்க்கணும். ஹோம்ஒர்க் வந்து அதிலே வருது, அதை பார்த்து தான் நாங்கள் எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க. அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பேரண்ட்டாக நான் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக எல்லா ஸ்கூலுக்கும் கேட்டுக்கிறேன். நன்றி, நமஸ்காரம். அப்புறம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெசேஜ் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ப்ராடக்டை மறந்துடாதீங்க. அதுக்காக வாங்கிட்டு இவங்க ப்ராடக்ட் வைக்கல இருக்கு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ப்ராடக்ட்டும் வைக்கிறேன். பட் எனக்குள்ளார ஒரு ஆதங்கம் இருக்குது. அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி. அதனால தான் இந்த விஷயத்த சொன்னேன்.
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்து ரொம்ப ரேட் கிடையாது. நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 7603859481. நன்றி, நமஸ்காரம்.